நான் சொல்றது உண்மைதானே மகாராஜா? என்ன? நான் சொன்னதெல்லாம் உண்மைதானே? ஆமாமா, நீங்க உண்மையை தவிர வேற எதுவும் பேச மாட்டீங்களே. மகாராஜா சொல்லுங்க. நீங்க எதுவும் சொல்ல மாட்டீங்களா? நான் என்ன சொல்றது? மகாராஜா நீங்க எதுவும் சொல்ல மாட்டீங்களா? நான் சொல்லுவேன், கண்டிப்பா நான் சொல்லுவேன். ஆனா என்னத்த சொல்றது? மகாராஜா இத தப்புன்றத நீங்க சொல்லணும். ஆமா, நான் இததான் சொல்லலான்னு இருந்தேன். இது ரொம்ப தவறான விஷயம். ஆனா மகாராஜா என்ன தப்புங்கறத முதல்ல கேளுங்க. மகா மந்திரியாரே, கொஞ்சம் அமைதியா இருங்க. விஷயத்தை எதுக்கு பெருசாக்குறீங்க? அமைதியா இருங்க. எங்க மகாராஜா எங்களுக்கு துணையா இருக்காரு. ஆமா, எங்க கூட இருக்காரு. ஆமா, நாங்க ஒன்னாதான் இருக்கோம். தப்பு சாரதாவுக்கு தான் நடந்திருக்கு. அம்மாவுக்கு கொஞ்சம் வயசாயிருச்சுன்னு நான் ஒத்துக்கிறேன். ஆனா உண்மையான குற்றவாளி கண்டிப்பா அம்மா தான். இவங்க என்ன சொல்றாங்க? இவங்கள குற்றவாளின்னு சொல்லக்கூடாதா? இல்ல, இவங்கள வயசானவங்கன்னு சொல்ல வேண்டாம்னு சொல்றாங்க. நிறுத்துங்க, நிறுத்துங்க, நிறுத்துங்க. நான் சொல்றேன், இங்க சொல்ல மாட்டேன், அங்க சொல்றேன். நிறுத்துங்க. இத பத்தி நான் முடிவு எடுக்கிறேன், சரியா? இதுல என்னோட முடிவு என்னன்னா, ரெண்டு பேருமே குற்றவாளிங்க தான். இல்ல, ரெண்டு பேருமே குற்றவாளிங்க இல்ல. அம்மாவும் இல்ல, சாரதா தேவியும் இல்ல. அடடா குருஜி, நீங்க கொஞ்சம் பேசாம இருங்க. இப்ப என்ன, கொஞ்சம் முடிவெடுக்க விடுங்க. கிழவ மறுபடியும் மாட்டினான். உங்களுக்கு பசி எடுக்கும் போது யார் உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது? வேர்க்கும் போது யார் விசிறி விட்டுறது? உங்களோட இந்த செய்கைகளுக்கு யார் குரல் கொடுக்கறது? நீங்க இந்த சாரதாவோட சேவைய போலின்னு சொல்றீங்க. அப்புறம் நீங்க கல்யாணத்துக்கு அப்புறம் உங்களுக்கு அதிகமான அன்பை யார் கொடுத்தது? குருஜி, கணவன் மனைவிக்கு நடுவுல இருக்கிற அன்பு இந்த மாதிரி நீங்க வெளிப்படையாலாம் கேட்க கூடாது. அதிகமான அன்பு மனைவிக்கு ஒரு கணவனாலதான். சரி, அப்போ எப்பெல்லாம் உங்களுக்கு யார் கூடயாவது பிரச்சனையா இருக்குதோ அப்போ உங்களுக்கு யார் துணையா? கண்டிப்பா நான் தான். அம்மா. சரி, உங்களுக்கும் உங்க கணவருக்கும் எப்பெல்லாம் பிரச்சனை ஏற்படுதோ அப்போ யாருக்கு அடி விழும்? இந்த விஷயத்துல நீ போய் சொல்ல கூடாது. எனக்கு 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 தான். இந்த விஷயத்துல இவர் சொல்றது உண்மைதான். நீங்க அப்படிப்பட்ட அம்மாவையே ஏன் கஷ்டப்படுத்துறீங்க? அதுவும் இந்த பித்தளை நகைக்காகவா? இந்த நகைக்கெல்லாம் மதிப்பே இல்ல அவங்களோட அன்புக்கும் அவங்க சேவைக்கும் முன்னாடி. இப்படிப்பட்ட அத்தை எல்லாம் கொடுத்து வச்சவங்களுக்கு தான் கிடைப்பாங்க. ஆமா, இப்படிப்பட்ட மருமகளும் அதிர்ஷ்டசாலிக்கு தானே கிடைப்பாங்க. ஆனா நீங்க ரெண்டு பேரும் அதிர்ஷ்டசாலிங்கன்றதை ஏத்துக்காம உங்களுக்கு இடையில பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க. சீ 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 சீ. என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க ரெண்டு பேரும் மாமியார் மருமகளே இல்ல. என்ன? நல்லா இருக்கு குருஜி, நல்லா இருக்கு. பிரச்சனையை தீர்த்து வைப்பீங்கன்னு பார்த்தா நீங்க உறவே இல்லைன்னு சொல்லிட்டீங்க. ராமகிருஷ்ணா, நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் பேச வரத முழுசா கேட்டுட்டு பேசுங்க. சொல்லுங்க. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க ரெண்டு பேரும் மாமியார் மருமக இல்ல. நீங்க ரெண்டு பேரும் அம்மா மக மாதிரி இருக்கீங்க. நீங்க ரெண்டு பேரும் பெரிய உதாரணம், விஜயநகரத்துக்கே உதாரணம். அடடா. நீங்க எங்களோட கண்ணை திறந்துட்டீங்க. எப்பவும் சந்தோஷமா இருங்க. தனி, அம்மா அடிச்ச 2 அடி இவர் கால்ல விழுந்த உடனே கிழவனோட மூளை சரியாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். கிழவனுக்கு இந்த அடி தினமும் விழுந்தா நல்லா இருக்கும். குருஜி, நீங்க ஒரு பெரிய மகான். அது உண்மைதான். பெரிய ஞானி. ஆமாப்பா, நீங்க ரொம்ப சக்தி வாய்ந்தவர்.
ஆமாப்பா. இன்னைக்கு என்னோட குடும்பம் பிரியாம நீங்க காப்பாத்திட்டீங்க. நேத்து சிவபெருமான் கிட்ட சாட்சியை கேட்டு எனக்கு உதவி பண்ணீங்க. இன்னைக்கு என் குடும்பத்தை காப்பாத்தி எனக்கு உதவி பண்ணிருக்கீங்க. உங்களை மாதிரி ஞானி வேற யாரும் இல்ல. ஆமா, யாரும் இல்ல. இவர மாதிரி சிறந்தவங்க வேற யாருமே இல்ல. ஆமா, யாரும் இல்ல. மகாராஜா, நான் எப்ப எந்த பிரச்சனையில மாட்டிக்கிட்டாலும் என் குருஜி தான் எனக்கு உதவி பண்ணுவாரு. ஆமா, எல்லாத்தையும் நான் தான் பண்றேன்னு எல்லாரும் நினைச்சுப்பாங்க. ஆனா இல்ல, கிடையாது. என்னோட எல்லா வெற்றிக்கும் பின்னாடி குருஜி தான் இருப்பாரு. ஆமா. எனக்கு தாய் காளியோட ஆசீர்வாதம் தான் கிடைச்சிருக்கு. ஆனா இவரு நேரடியா அந்த தாயார் மகாகாளிய வணங்குற சிவபெருமானோட பக்தர். சிவபெருமான் கிட்டே இவரு பேசுறாரு. ஆமா, இது உண்மைதான். ஆமா, இவர்தான் என்னோட சிறந்த குருஜி. இவர்தான் என்னோட எல்லாமே. இந்த விஷயம் எனக்கும் குருஜிக்கும் மட்டும்தான் தெரியும். நான் மட்டும் இல்ல, அந்த யமராஜர் கூட குருஜிய மகாராஜா கூட தன்னோட குருவா ஏத்துக்கிட்டாரு. ராஜகுரு. என்ன மாதிரி இவரு மகாராஜாக்கு ரொம்ப முக்கியமானவரு இல்ல மகாராஜா? ஆமா பண்டிதர் ராமகிருஷ்ணா, 100% நீங்க சொல்றது உண்மை. எங்க ராஜகுரு அவ்வளவு முக்கியமானவர். நான் அவரோட உத்தரவு இல்லாம எந்த வேலையும் செய்ய மாட்டேன். ஆமா மகாராஜா. குருவே, நீங்க யாருங்கிறத மறுபடியும் நிரூபிச்சிட்டீங்க. நீங்க யாருன்னு காட்டிட்டீங்க. என்னோட ராஜ்யத்தோட ராஜகுருவா உங்களால மட்டும்தான் இருக்க முடியும் குருவே. ரொம்ப நன்றி மகாராஜா. நான் பேசுவேன். இப்ப புரியுதா மகாராஜா? உண்மையான ரத்தனம் யாரு, போலியான ரத்தனம் யாருன்னு? எனக்கு புரிஞ்சிடுச்சு மாமா மகாமந்திரி. யாரு இங்க நிஜம், யார் போலின்னு தெரிஞ்சிடுச்சு. இப்ப யார முட்டாளாக்க நினைக்கிறாங்கன்னு புரிஞ்சிடுச்சு. இன்னைக்கு நீங்க பண்டிதர் ராமகிருஷ்ணா போகும்போது இதுக்கான தீர்வை நீங்க சொல்லி ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவா காட்டிட்டீங்க. என்னால பண்டிதர் ராமகிருஷ்ணா இல்லாமலும் இந்த ராஜ்யத்தை ரொம்ப நல்லா நடத்த முடியும். இப்ப நான் கவலை இல்லாம இருக்கு. ஆனா எனக்கு கவலை இருக்கு. எனக்கு எல்லாமே நல்லா புரிஞ்சிடுச்சு. இங்க நிஜம் யாரு, யாருக்கு இங்க போலி நகையை கொடுக்கறாங்கன்னு தெரிஞ்சிடுச்சு. நீங்க போலியான பண்டிதர் ராமகிருஷ்ணாவை கொடுத்துட்டு உங்ககிட்ட மகா பண்டிதரை வச்சுக்கலாம்னு நினைக்கிறீங்க. நீங்க ஏமாத்துறீங்க. இவர் என்ன சொல்றாருன்னு எனக்கு புரியலையே. நண்பா, நீங்க என்ன சொல்ல வரீங்க? அதாவது ஒண்ணு நீங்க எனக்கு உண்மையான நகையை கொடுக்கணும், இல்லனா ஜாக்கிரதையா இல்லனா யுத்தத்துக்கு தயாராயிடுங்க. நிஜமான நகையா? நிஜமான நகைன்னா தங்கத்தை சொல்றேன். குரு தத்தாச்சாரியார இந்த போலியான பண்டிதர் ராமகிருஷ்ணா இல்ல. நிஜமான தங்கமா? என்ன போய் நிஜமான தங்கம்னு சொல்லிட்டாரு. ஆமா. மணி, உலகத்திலேயே முதல் தடவை இப்படி ஒருத்தரை நான் பாக்குறேன். தன்னோட அழிவை பார்த்து அவரே சிரிச்சுக்கிட்டு இருக்காரு பாரு. இல்ல இல்ல இல்ல, நான் இல்ல. பண்டிட் ராமகிருஷ்ணா தான் உண்மையான தங்கம். நான் ஒரு சாதாரணமான வயசான ஒரு சின்ன பண்டிதர் மட்டும்தான். மகானான ஒருத்தரோட அடையாளமே இதுதான். அவங்க பெருமையா நடந்துக்க மாட்டாங்க. மரங்கள் எவ்வளவு பழங்கள் கொடுத்தாலும் அது தலை குனிஞ்சே தான் இருக்கும். இல்ல இல்ல இல்ல, இங்க பாத்தீங்களா இவர்கிட்ட தான் நிறைய பழம் இருக்கு. இல்ல குருஜி தான். இல்ல குரு தத்தாச்சாரியாரே, உங்களால என்ன மறுபடியும் ஏமாத்த முடியாது. அப்ப மகாராஜா கஜபதி அவர்களே, இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? நீங்க இப்ப முடிவு எடுத்துட்டீங்களா? நீங்க பண்டிதர் ராமகிருஷ்ணாவில்ல, அவருக்கு பதிலா என்னோட குரு, எங்களோட ராஜகுரு ஆச்சாரியா தத்தாச்சாரியாரை கூட்டிட்டு போறீங்களா? இல்ல. ஆமா, இதுதான் என்னுடைய இறுதி முடிவு.
இப்ப என்னால என்ன செய்ய முடியும் குருவே? நான் வாக்கு கொடுத்துட்டேன். குரு தத்தாச்சாரியாரே, எங்க கூட வர்றதுக்கு நீங்க தயாராயிடுங்க. மகா மந்திரியாரே, குருவே, நீங்க இல்லாத குறைய எங்களால தீர்க்க முடியாது. ஆனா ஒண்ணு, இதுதான் வாழ்க்கை. சேர்றது பிரியறது இதெல்லாம் விதியிலேயே இருக்கு. இப்ப நீங்க கிளம்பலாம். பண்டிதர் ராமகிருஷ்ணா, குருஜி, மகாராஜா மட்டும் வாக்கு கொடுக்காம இருந்திருந்தாருன்னா நான் உங்களை கண்டிப்பா போக விட்டுருக்கவே மாட்டேன். உங்களோட ஞாபகம் அதிகமா வரும். சரி, போகிறதுக்கு முன்னாடி அந்த நகையை கொடுத்துட்டு போங்க. அதுதான் போலியாச்சே. இல்ல இல்ல, அது உண்மையிலேயே தங்கம் தான். அப்ப இது எல்லாத்தையும் நீங்க தான் திட்டம் போட்டீங்களா? நீங்களும் இதை தானே பண்ணீங்க. எதை விதைக்கிறோமோ அதை தானே அறுக்கணும். நான் மகாராஜா கிட்ட சொல்றேன். மகாராஜா, நல்லா யோசிச்சுக்கோங்க. இப்பதான் உங்களை புத்திசாலி, பெரிய ஞானி, மகான்னு சொன்னாங்க. இதுக்கப்புறம் உங்களை முட்டாள்னு நினைப்பாங்க. இல்ல மகாராஜா, உங்களை போக விடாம தடுக்கணும்னு தான் என் மனசு சொல்லுது. ஆனா உங்களோட ஆசைய என்னால மீற முடியாதுல்ல. நீங்க போங்க. ஆனா அது நீங்க இல்லாம ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும் குருவே. குருவே, வேண்டுதல ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? நேரம் இருக்கும்போது விஜயநகரத்துக்கு வாங்க, சரியா? வாங்க குருவே, நீங்க கிளம்புறதுக்கான நேரம் நெருங்கிக்கிட்டு இருக்கு. வாங்க வாங்க. மா, என் கல்யாணத்தை பத்தி பேசுங்க. நம்ம போக வேண்டிய நேரம் வந்தாச்சு. இப்ப உனக்கு நேரம் சரியில்லை. நீ எதை பத்தியும் கவலைப்படாதம்மா. இவரு உன்னோட இதயத்தை ஜெயிச்சிருக்காரு. நான் உன்னை கண்டிப்பா இவருக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன். ஓ, அப்போ இந்த எதிரியோட இதயத்தை தான் மகாராஜா ஜெயிச்சிருக்காரு. ஆமா. குருவே, நீங்க போக வேண்டியது இந்த பக்கம். சரி போறேன். மறுபடியும் சந்திக்கலாம். மகளே, வா போலாம். வாமா போலாம். அவங்க போயிட்டாங்க. மணி, உனக்கு சத்தம் கேக்குதா? இந்த மேல சத்தம், இந்த அறிகுறி எல்லாம் யாரோ இங்க வராங்கங்கிறது தானே? எனக்கும் சத்தம் கேக்குது. ஆனா யாரு வரப்போறாங்கன்னு தெரியலையே. அட விடு, யாரு வரட்டுமோ வரட்டும். ஆனா யாரு போகணுமோ அவர் தான் போயிட்டாரே. இனிமே நம்ம வாழ்க்கையில நிம்மதி நிறைய இருக்கும். ஆமா, ரொம்ப சரியா சொன்ன. இனி நம்மளோட சாப்பாடு தட்டை யாரும் நம்ம கிட்ட இருந்து புடுங்க மாட்டாங்க. அதோட இல்லாம இனிமே வேற யாரும் நம்மள கழுத மாதிரி வேலை வாங்க மாட்டாங்க. அப்புறம் நம்ம காதை பிடிச்சு யாரும் இழுக்க மாட்டாங்க, காரணம் இல்லாம அடிக்கவும் மாட்டாங்க. இப்படிப்பட்ட சீடர்களா நம்ம யாரு முன்னாடியும் தலை குனிஞ்சு நிக்க வேண்டிய அவசியமே வராது. இதுக்கப்புறம் நம்ம சிறந்த குருவை தேர்ந்தெடுப்போம். ரொம்ப புத்திசாலியா, நல்லவரா, நல்ல ஞானம் உள்ளவரா, நம்ம சொல்றதெல்லாம் கேக்குற ஒரு குருவா. மணி, இது நம்ம குருவோட சத்தமா? ஒருவேளை நான் கெட்ட கனவை கண்டுகிட்டு இருக்கேனா? வணக்கம் குருவே. வணக்கம். வணக்கம். என்னாச்சு பண்டிதர் ராமகிருஷ்ணா? எனக்கு ஒண்ணுமே புரியல மந்திரியாரே.
என் மனசு ரொம்ப பதட்டமா இருக்கு. ஏதோ ஒரு குறை இருக்கிற மாதிரியே இருக்கு. ஒருவேளை குரு இங்க இல்லாததால நீங்க கவலைப்படுறீங்களா? நான் இங்க இல்லாதத நினைச்சு யார் கவலைப்படுறீங்க? குருஜி, வணக்கம் குருஜி. வணக்கம் மகாராஜா. வணக்கம் குருவே. என்ன எல்லாரும் என்ன பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறீங்கல்ல? ஆச்சரியப்படாதீங்க, நீங்க பாக்குறது கனவு இல்ல, நான் திரும்பவும் வந்துட்டேன். ஆனா ஏன் இவ்வளவு சீக்கிரம் வந்தீங்க? அதாவது நான் உங்ககிட்ட என்ன கேட்கணும்னு நினைச்சேன்னா, நீங்க இவ்வளவு சீக்கிரமா எப்படி திரும்ப வந்தீங்கன்னு தான். ஆமா, மகாராஜா கஜபதி உங்களை ரொம்ப ஆர்வமா கூட்டிட்டு போனாரு. எப்படி அவரு உங்களை திரும்ப போக விட்டாரு குருஜி? எனக்கே தெரியல, நானே ரொம்ப ஆச்சரியப்பட்டுட்டேன். நான் இங்க என்ன பண்ணனோ அதே தான் அங்கேயும் பண்ணுனேன். பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே அந்த பிரச்சனைக்கான தீர்வை நான் சொல்லிடுவேன். உண்மையை சொல்லணும்னா மகாராஜா கஜபதி என்னோட முடிவை கேட்டு தன்னோட சிம்மாசனத்துல இருந்து சந்தோஷத்துல எகிரி குதிப்பாரு. அப்படியா? நம்ம குரு கிட்ட யாரு உண்மையை சொல்வாங்க மகாராஜா கஜபதி? சந்தோஷத்துல இல்ல, அதிர்ச்சியில குதிச்சிருப்பாரு. எல்லாமே சரியாதான் போயிட்டு இருந்துச்சு. நான் ஆலோசனையை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாலே மகாராஜா கஜபதியும் மாமா மகாமந்திரியும் கை கட்டி நிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு என் மேல மரியாதை வச்சிருந்தாங்க. நான் என்னுடைய ஆலோசனையை சொல்லும் போது மகாராஜா கஜபதியோட கண்கள்ல ஆனந்த கண்ணீர் வந்துரும். இந்த மாமா மகாமந்திரி அதை விட மேல என் கால்லே விழுந்துருவாரு. எனக்கு அவங்க அவ்வளவு மரியாதை கொடுத்தாங்க. சரி, அப்ப எதுக்காக குருவே நீங்க அங்கிருந்து திரும்ப வந்தீங்க? அங்கே இருந்திருக்கலாமே குருவே. எனக்கு தெரியல. நான் விஜயநகரத்துக்கு திரும்பி போகணும்னு அவங்க ஏன் ஆசைப்பட்டாங்கன்னு எனக்கு தெரியல. அவங்க கிட்ட சொன்னேன் நான் போக மாட்டேன்னு. அதுக்கு அவங்க சொன்னாங்க, உங்களுக்கு சுத்தமா புரியல, நீங்க போக விரும்புறீங்கன்னாங்க. அதான் பாருங்க, நிறைய நகைகளை போட்டு ரதத்துல உட்கார வச்சு என்ன விஜயநகரத்துக்கு அனுப்பிட்டாங்க. எதுக்காக அனுப்புனாங்க குருவே? எனக்கு தெரியலையே. ஆனா அவங்க விசித்திரமா நடந்துக்கிட்டாங்க. மகாராஜா கஜபதி என்கிட்ட என்ன சொன்னார்னா, நம்ம வாழ்க்கையில நம்ம கூட பாம்பு இருக்கலாம், பேய் இருக்கலாம், பிசாசு இருக்கலாம், தேள் இருக்கலாம், சூனியக்காரி கூட இருக்கலாம். ஆனா இப்படி ஒரு மோசமான ஜந்து இருக்க கூடாதுன்னாரு. ஆனா எதை பத்தி பேசினாருன்னா எனக்கு புரியல. என்னால இப்ப கூட புரிஞ்சுக்க முடியலையே. ஆனா எனக்கு புரிஞ்சிருச்சு குருவே. இவரு என்ன சொல்ல வர்றாருன்னா, எங்களுக்கு புரிஞ்சிருச்சு. அதாவது உங்களுக்கே புரியலன்னும் போது எங்களுக்கு புரியறது சாத்தியமே இல்லையே குருஜி. ஆமா குருவே, நீங்க உங்க இடத்துல போய் உட்காருங்க. ஆமா கண்டிப்பா மகாராஜா. வாங்க 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 வந்து உட்காருங்க. வாங்க வாங்க. இதெல்லாம் அசல் தங்கமா? அசல் தான் போல. தள்ளு தள்ளு. பந்து, குருஜி மறுபடியும் நல்லபடியா திரும்ப வந்திருக்கிறத பார்க்கும்போது மகாராஜா கஜபதி பிரதாப் ருத்ரதேவ் இதுக்கப்புறம் விஜயநகர தாக்கணும்னு யோசிக்க கூட மாட்டாரு. நம்ம சக்தி என்னன்னு அவருக்கு தெரிஞ்சிருச்சுல்ல. கனவுகள் எல்லாம் நிறைவேறணும்னு எந்த அவசியமும் இல்லல்ல. எதுவா இருந்தாலும் எதிர்காலத்துல பாத்துக்கலாம். இப்போதைக்கு கஜபதி அப்புறம் ஜெகன் மோகினியோட கதை முடிஞ்சு போச்சு. ஏன்னா அவங்களோட கதை முடிஞ்சிருச்சு. ஆனா குருஜி திரும்ப வந்துட்டாரு. இவரு இருந்தாருன்னா
கதைகள் வேணா முடியலாம், பிரச்சனைகள் எல்லாம் முடியாதே. புரியுதுல்ல?